தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏசம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் இந்த இனிய காலை நமக்கு நன்றாக விடியட்டும். இந்த நாள் அனைத்து விதமான சுபிட்சங்களும் நலங்களும் அனைவருக்கும் கிடைக்க அபிராமியின் அருள் நமக்கு தொடர்ந்து இருக்கட்டும். 2/2/2026 பிப்ரவரி மாதத்திலே திங்கட்கிழமை, தமிழ் வருடத்திலே விஸ்வாவாசு வருடத்திலே தை மாதத்திலே 19ஆம் நாள். இன்றைய நாளிலே இஷ்டி அப்படின்னு போட்டிருக்கோம் கேலண்டரில். பார்த்தீங்கன்னா இஷ்டினா என்னதுன்னா யாகம் செய்கிறது பூஜை செய்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. அதனாலே ஹோமங்கள் செய்வதற்கு கணபதி ஹோமம், சத்ருசம்ஹார ஹோமம், நவகிரக ஹோமம் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. கோவில் அந்த மாதிரி ஹோமம்லாம் நடந்ததுன்னா நீங்கள் போய் பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப விசேஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். உத்தராயண நட்சத்திரத்திலே ஹேமந்த ருதுவிலே முன்பணி காலத்திலே மகர மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற இந்த பட்சத்திலே தேய்பிரை அப்படிங்கிற இடத்துல பௌர்ணமி காலையில் 4:34 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பிரதமை வந்துடும். பூச நட்சத்திரத்தில் காலை 1 மணி 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் சந்திராஷ்டிரம் எஃபெக்ட் மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்துக்கு வந்துடும் தனுசு ராசியில். காலை நேரத்தில் நல்ல நேரம் அப்படின்னாக்கா 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். மத்தியான வேளையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். இன்றைக்கி ராகு காலம் 7:30-9, குளிகை நேரம் 1:30-3, யமகண்டம் 10:12. கிழக்கு பக்கம் சூலம் தயிர் பரிகாரம். மகர லக்னம் அப்படிங்கிற லக்னத்திலே 1 நாழிகை 59 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியன். சூரியனின் உதய நேரம் 6:37. கீழ்நோக்கு நாள். அதனால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். விதைக்கலாம், பயிரிடலாம் போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம். திருச்சேரைநாதனுடைய சப்தாவரணம் நாள் இன்றைக்கு. சென்னையிலே சிங்காரவேலனின் தெப்போற்சவமும் இன்றைக்கி உண்டு. இந்த நாளிலே கோச்சாரப்படி எங்கெங்கெல்லாம் கோள்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் புதன் சுக்கிர செவ்வாய் மகர ராசியிலும், ராகு கும்பராசியிலும், மீன ராசியிலே சனி பகவானும், குரு வக்கரகதியிலே மிதுன ராசியிலும், சந்திர பகவான் கடகராசியிலும், சிம்ம ராசியிலே கேதுவும் அமர இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்கிறார். முயற்சி ஸ்தானத்திலே அமரக்கூடிய குருவின் 2ஆம் இடத்திலே இந்த ஆட்சி சந்திரன் அமைவது அப்படிங்கிறது பல விதத்திலும் உங்களுக்கு தேவையற்ற குடும்பத்திலே வரக்கூடிய சிக்கல்கள், மண் மனை வாகனம் போன்ற விஷயத்திலே சில செலவுகள் எல்லாம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளில் இந்த நாள் இருக்கிறது. 3-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, முயற்சி தைரியஸ்தானத்துக்குள்ளே ஆட்சியில் அமரக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கி மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரையாரிட்டியை நிறைய வச்சுருப்பீங்க. அது மூலியமாக லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய அந்த தாட் ப்ராசஸை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மனசை திருப்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மூலியமாக கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. கோவில் குளங்கள்லாம் போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் ஹோமங்கள்லாம் நடந்ததுன்னா கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி. அது மூலியமாக வரக்கூடிய வைப் உங்களுக்கு இன்றைக்கி நல்லதாக அமையும். 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கி துணை நிற்கும். இன்றைய நாள் சிவ வழிபாடு சிறந்தது. இதை செய்யுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே,
குருவின் 2வது வீடான இந்த கடகராசிக்குள்ளர சந்திர பகவான் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற குரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ இன்னைக்கு பல விஷயங்களிலும் நீங்கள் யோசனைகள் நிறைய இருக்கும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கிட்டையும் நம்ம பணியக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அவங்கள்தான் போய் நம்ம தலை வணங்கி வேலை செய்யணும் அவசியம் இல்லைங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தன்மானத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். 4-9 இந்த அதிர்ஷ்ட எண். இன்றைய நாளிலே ஸ்ரீ ரங்கநாத பெருமானின் வழிபாடு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்குள்ளரே ஆட்சியிலே உட்கார்றார். ஆப்போசிட் சைடில் செவ்வாய் உச்சத்தில் உட்காரக்கூடியதும் 2ஆம் இடத்துக்குரிய சூரியனை வேறு பார்க்குறோம். நிறைய எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் இதுதான் பாடம். அதனால் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளையே வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு இன்றைக்கி என்னுடைய ஆசை நிராசையாகிவிட்டதுன்னு சாயங்கால வேலையில் நீங்கள் திருப்பி நம்ம செக் பண்ணுற மாதிரி அமைந்து விடும். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயுமே உங்களை நிறைய இன்வால்வ் பண்ணிக்கோங்க. இன்வால்வ் பண்ணிக்கிறது இந்த சென்ஸ் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம், அப்படி கொண்டு வாங்க. 3-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை வைத்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு கிளியாரிட்டி கிடைக்கும் நிறையா. அது மூலிமா சக்ஸஸ் ஸ்டோரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, 12ஆம் இடம் என்கிற மறைவுஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு வக்கரகதியிலே 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனாலே இன்றைக்கி புதிய முயற்சிகள், கல்யாண காரியங்கள், சொத்து விவகாரங்கள் இதிலெல்லாம் லாபங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாடிக்கையாளர்களை புதிதாக சேர்க்கக்கூடிய விஷயங்களும், வர்த்தகங்களிலே புதிய யுக்திகளை கொண்டு வந்து அது மூலியமாக லாபம் சம்பாதிப்பதும் இன்றைக்கி பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அதனால் வாரத்தின் முதல் நாளே உங்களுடைய எழுச்சியை நீங்கள் காணலாம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இதனால் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் நடக்கும். அதனால் இது சந்தோஷத்தின் பரிமாற்றங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சிலவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இன்றைக்கி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். 3-4 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு லாபஸ்தானாதிபதி ஆட்சியிலே உட்காண்டார். நிறைய விஷயங்கள் பயணங்கள் மூலியமாக வரக்கூடியதும், வேலையின் நிமித்தமாக இடப்பெயர்ச்சிகளும் உங்களுக்கு செலவுகள் கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது. 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ராகு சேர்க்கை அப்படின்னு பார்க்குறோம். ராகு தொடக்கூடியதானது சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் அப்படிங்கிற 4ஆம் இடத்துக்காரங்க தொட போகிறாங்க. இப்படி அவங்களுடைய சேர்க்கைகள் எக்ஸ்ட்ராவாக நிறைய செலவு பண்ண வைக்கும். இன்றைக்கி அதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்குது. அதனால் யோசித்து செலவுகளை பண்ணுங்கள். தேவையற்ற செலவுகளை அவாய்ட் பண்ணுங்கள். 5-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே, நீங்கள் என்ன காரியம் செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அதை இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நாள், சுகத்தை கொடுக்கக்கூடிய நாள், பல விதத்திலும் நன்மைகள் உண்டு. எங்கெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு யோசிச்சிங்களோ அதையெல்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு திருப்திகரமான நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளிலே உங்கள் மனம் மகிழ்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க
வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையுமே மற்றவர்களிடம் கொடுத்து வேலை வாங்குவது அப்படிங்கிற டாக்டிஸ் வச்சுருப்பீங்க. இந்த நார்மலாக ஐடி கம்பெனியில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஷேரிங் ஆஃப் ஸ்க்ரீன்னு சொல்லி போடுவோம். அப்படி ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இன்வால்வ் ஆகிக்கங்க, நான் கொஞ்சம் ரிலீவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இஓடியில் பார்த்துக்கலான்னு எண்ட் ஆஃப் த டே பார்த்துக்கிறதுக்கு மட்டும் போவோம். அப்படி இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் போகக்கூடிய நாள். இதில் ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம வேலையை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகும்போது அவங்க பண்ணுற சொதப்பலையும் நம்ம தான் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கவலைகள் சாயங்காலம் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதனாலே செய்யலாமா வேணாமான்னு மட்டும் எச்சரிக்கையாக பண்ணிவிடுங்க. வாரம் முதல்லையே எதுக்கு நீங்கள் இந்த விஷமத்தை பண்ணணும், அதனால் வேண்டாம் அப்படிங்கிறது அட்வைஸ். 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. மூலம் மற்றும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருந்தாலும் இன்றைய நீங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றியை கொடுப்பதாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பதனாலே கரெக்டாக இன்றைக்கி டியூன் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் இலக்குகள் கரெக்டாக போய் ரீச் ஆகிட முடியும். ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய சந்திரன் கெடுதலை பண்ணுவதில்லை. அந்த சந்திரனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா வளர்பிறையில் இருக்குது, தேய்பிறையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு மனதிலே என்ன ஓட்டங்கள் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி யோசிக்கும். அதனால் இன்றைக்கி வெற்றிகள் உண்டு. வெற்றிகளை பர்மனெண்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணுன்னா இன்றைக்கி 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் முயற்சி திருவினையாக்கக்கூடிய நாள் இன்று. குடும்பத்திலே அந்யோன்யமும் சுபிட்சமும் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல முயற்சிகளிலே வாழ்க்கையிலே முன்னேற்றங்களின் படிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வாழ்க்கையிலே உயரத்துக்கு செல்லக்கூடிய விஷயங்களாக இருப்பதனாலே நீங்கள் இன்றைக்கி தைரியமாக பல காரியங்கள் செய்ய போகிறீங்க. அந்த காரியங்கள் எல்லாம் உங்களோட லைஃப்பை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போவார் குரு. அதனால் இன்றைக்கி ரொம்ப திருப்தியான நாள். வாரத்தின் முதல் நாளே நல்ல ஒரு பலனாக அமைகிறது. இந்த வாரம் முழுக்குமே திருப்தியாக அமையணும். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசியினுடைய 12ஆம் இடத்தில் அமரக்கூடியதான இந்த சூரிய சுக்கிர செவ்வாய் புதனுடன் சேர்ந்த சேர்க்கையும் 6ஆம் இடம் என்கிற ரிணரோக சத்துரு இடத்திலே ஆட்சியில் அமரக்கூடிய சந்திரனும் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை தரக்கூடிய விஷயங்களாக அமைகிறது. இன்றைக்கு முக்கியமாக இஷ்டி நாள் அப்படின்னு சொல்லும்போது தெய்வங்களின் ஆராதனை நல்லது. ஹோம காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய இடத்துல சென்று ஹோமங்களை பார்ப்பது, கணபதி ஹோமம் ரொம்ப ஸ்பெஷல். அப்படி நீங்கள் கணபதி ஹோமத்தை காண முடிந்தால் எனக்கு ரொம்ப விசேஷம். அதில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் பண்ணுவீங்க. காலையிலே கொஞ்சம் போயிடுங்க. காலை வேளையில் தான் கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. அப்படி போய் அவங்களோட உட்காந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இதனால் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. குழந்தைகள் விஷயத்திலே இன்றைக்கி நிறைய எண்ண ஓட்டங்கள் பயத்தை கொடுப்பதாக அமையும். அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க, அவன் என்ன பண்ணுறான்னு தெரில, அவளை விட்டுட்டு வந்தேங்க, அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி குழந்தைகளை பற்றி நிறைய ஓடும். அவங்க வாழ்க்கையில் ஸ்கூலுக்கு லேட்டாக போயிட்டாங்க அப்படின்னு கொண்டு போய் விடுவீங்க. குழந்தை அழுதுதான் என்னன்னு தெரியலையே அப்படின்னு பயம். அதே போல் வாழ்க்கையில் ஸ்பெக்குலேஷன் ரிலேட்டடான பொசிஷன் எடுக்கிறவங்களுக்கு இது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். அதனால் லாஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் பயம், கேபிட்டல் காணாம போயிடுமோன்னு. இப்படி செலவுகளும் உறவுகளும் இன்றைக்கி பயத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளில் இந்த நாளும் ஒன்று. 4, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன்.